திருவளர் புலர் காலை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். இன்றைய 4ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் சோமசுந்தரம். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். இடது கையில் மாயாஜால கல்லும் குபேர முத்திரையும் இருக்கட்டும். வலது கை உங்களது இடது மார்பின் மீது இருக்கட்டும். உங்கள் முன்னால் ஒரு டம்ளரில் நீர் இருக்கட்டும். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நமது பிரார்த்தனைகளான மௌனம், சங்கல்பம், பணத்திற்கான ஹூபோனோபோனோ, உங்களுக்கான தனிப்பட்ட ஹூபோனோபோனோ, நீருக்கு நன்றி, அனைத்தும் வரிசையாக வரும். இப்பொழுது பிரார்த்தனைகளுக்குள் செல்லலாம். அடுத்த 5 நிமிடங்களுக்கு மௌனமாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள்.
சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. இப்பொழுது உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ மெய் டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me.
Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி.
நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் தொடக்க உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். சிந்தை அடக்கி சும்மா இருக்கும் திறமறிது சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே, தேஜோமயானந்தமே. கொல்லும் புலியை கூட வாகனமாக மாற்றிக்கொள்ளலாம். மேகத்தில் ஏறி பயணம் செய்யலாம். காற்றை கூட அடக்கிவிடலாம். சிந்தை அடங்குதல் எவ்வளவு சிரமம் என்று மௌனத்தை பயிற்சி செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும். அதை கூறிய தாயுமானவர் அடுத்ததாக அறிவான தெய்வமே என்கிறார். அறிவே தெய்வம். நாலேஜ் இஸ் பவர், நாலேஜ் இஸ் காட் என்று கூறுகிறார்கள். அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று வள்ளுவரும் கூறுகிறார். ஏன் இந்த அறிவை தெய்வமாக கூற வேண்டும்? அறிவு எப்படி தெய்வமாகும்? தெய்வம் என்பது நம்மை பொறுத்தவரை நமக்கு வேண்டியதை எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பது எதுவோ அதை தெய்வம் என்கிறோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கின்ற இந்த அறிவும் கடவுள்தான். நம்முடைய மூளையில் ஒரு சிஸ்டம் இருக்கிறது. பிரபஞ்சம் ஏன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி கடந்த பதிவுகள் பார்த்தோம். இப்பொழுது அது எப்படி கொடுக்கிறது என்பதை பற்றிய பதிவே இது. அந்த பிரெயின் ஸ்டெம் என சொல்லப்படுகின்ற மூளையினுடைய முக்கியமான பகுதியின் ஒரு சிறு பகுதியாக ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. இது ஒரு ஃபில்டர் சிஸ்டம். நம்முடைய மூளை பொதுவாக தினசரி 40 GB அளவிற்கு டேட்டாக்களை ப்ராசஸ் செய்கிறது என்கிறார்கள். அதில் வெறும் 40 பிட்ஸ் ஆஃப் டேட்டா மட்டுமே நம்முடைய கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லப்படுகின்ற உணர்வு மனத்தால் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்கிறார்கள். அதாவது சுமார் 1% அளவு மட்டுமே இந்த மனம் எடுத்துக்கொள்கிறது. இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்பது ஒரு வாயிற்காப்பாளன் அல்லது ஒரு கேட் மாதிரியான ஒரு அமைப்பு, ஃபில்டர் அமைப்பு. இந்த அமைப்பு உள்ளே வருகின்ற தகவல்களை ஃபில்டர் செய்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அளவற்ற தகவல்கள் நம்முடைய 5 புலன்களின் வழியாகவும் உள்ளே சென்று கொண்டே இருக்கின்றன. கண்களின் வழியாக பார்ப்பதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. காதுகளின் வழியாக கேட்பதையெல்லாம் நாம் உள்ளே பதிவு செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒரு விமான நிலையத்திலோ அல்லது ரயில்வே ஸ்டேஷன் போன்ற இடங்களில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது எவ்வளவோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து கொண்டே இருப்பார்கள், அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய கவனம் எதிலோ செலுத்தி கொண்டிருப்போம். ஏதாவது புத்தகம் படித்து கொண்டிருப்போம், யாரோடாவது பேசி கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய பெயரோ அல்லது நம்முடைய வண்டியினுடைய எண்ணோ கூறப்படும் பொழுது உடனே நம்முடைய மனம் ஒரு எச்சரிக்கை உணர்வை அடைந்து அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும்.
அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அதான் முக்கியமான விஷயம். இப்படி இந்த பல்வேறு தகவல்களுக்கிடையில் நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து உள்ளே செய்ய வைத்த அந்த அமைப்பு தான் ஆர்ஏஎஸ் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். கடந்த ஒரு மாதத்தில் எவ்வளவோ பயிற்சிகளை நீங்கள் இப்பொழுது கடந்து வந்திருக்கிறீர்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன், கிராட்டிடியூட், NLP, தியானம், யோகா, மூச்சு பயிற்சி என்று பல்வேறு விஷயங்களை கடந்து வந்திருந்தாலும் இவை அனைத்தினுடைய நோக்கமும் இந்த RAS என்கின்ற அமைப்பில் அடங்கிவிடுகிறது. எது நமக்கு முக்கியமானது என்பதை அந்த ஆழ்மனதிடம் நாம் தெரிவிக்க வேண்டும். ஆழ்மனதிற்கு செல்கின்ற ஒவ்வொரு தகவலும் இந்த RAS சிஸ்டத்தை தாண்டி தான் உள்ளே செல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் முதலில் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறோம். அந்த இலக்கு தான் நமக்கு முக்கியமானது என்று திரும்ப திரும்ப கூறிக்கொள்கிறோம். அதை பற்றி சிந்தித்து பார்க்கிறோம். அதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட துவங்குகிறோம். பாசிட்டிவ் திங்கிங், அஃபர்மேஷன், எழுதுதல் போன்ற பல வகை செயல்களின் மூலமாகவும் நாம் உணர்த்துகின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இதுதான் எனக்கு முக்கியம், மற்ற எல்லாவற்றையும் விட இதை நோக்கியே நான் பயணம் செய்கிறேன் என்று தெளிவான ஒரு வரையறையை நாம் நம்முடைய ஆழ்மனதிற்கு தெரிவிக்கிறோம். அதை தெரிவிக்கின்ற வேலையைத்தான் இந்த RAS செய்கிறது. இதை தாண்டி ஒரு இலக்கு உள்ளே நுழைந்து விட்டது என்றால் அத்துடன் நம்முடைய வேலை முடிந்துவிட்டது. இந்த உலகத்தில் எங்கு அது இருக்கிறது, யாரால் அதை செய்ய முடியும், யார் மூலமாக அது நம்மை நோக்கி கொண்டு வர வைக்க முடியும், எப்படியெல்லாம் செய்தால் அது நமக்கு கிடைக்கும் போன்ற பல்வேறு நுணுக்கங்களையும் ஆழ்மனம் தானாக முடிவு செய்து கொள்ளும். அது ஒரு தானியங்கி அமைப்பு. தெளிவான சிக்னல் உள்ளே கிடைத்ததும் அங்கே அந்த தானியங்கி அமைப்பு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அது சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பது அன்கான்ஷியஸ் மைண்ட் என்று சொல்லப்படுகின்ற பிரபஞ்ச மனத்தினுடைய ஒரு சிறு பகுதியே. எனவே அது பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த காரியம் நடப்பதற்கான சூழலை அமைத்து கொடுத்து, அந்த காரியத்தை செய்வதற்கான நபர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து, பல்வேறு விதங்களிலும் அது இயங்கி நம்முடைய காரியத்தை நடத்தி கொடுக்கிறது. எனவே நண்பர்களே, இந்த முதல் 4-5 நாட்களிலேயே அதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உதாரணமாக, ஒரு கார் வாங்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால், சாலையில் செல்கின்ற கார்களில் அத்தனையிலும் அந்த காரை மட்டும் உங்களுடைய மனம் பிரித்து கொடுப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு வண்ணத்தை நீங்கள் முடிவு செய்துவிட்டால் மற்ற எல்லா வண்ணங்களிலிருந்தும் அந்த வண்ணத்தை மட்டும் பிரித்து காண்பிக்கின்ற செயலை அது நடத்தி கொடுக்கும். எனவே நம்முடைய வேலை சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்முடைய இலக்கை பதிவு செய்வது. அதற்காகத்தான் இவ்வளவு பயிற்சிகளும் என்பதை புரிந்து கொண்டு அந்த பதிவினை உறுதியாக செய்து நாம் இலக்கை நோக்கி பயணத்தை ஆரம்பிப்போம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்று இயற்கை மருத்துவர் திரு சுப்பிரமணியன் ஐயா அவர்களின் உரையில்
இயற்கை மருத்துவத்தில் மதிய உணவு பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் அவருடைய உரையை கேட்கலாம். வணக்கம். எல்லா நோயாளிகளும் இயற்கை மருத்துவராகிய என்னை சந்தித்தால் 45 ஆண்டு காலமாக பார்த்துவிட்டேன். என்ன சாப்பிடுவது என்றுதான் கேள்வி கேட்கிறார்கள். என்ன சாப்பிடுவது? திருக்குறள் சொல்கிறது, மாறுபாடில்லா உண்டி மறுத்து உண்க, அற்றால் அளவறிந்து உண்க, பசித்து உண்க எல்லாம் சொல்கிறது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று இருக்காதீர்கள். மனிதன் அப்பத்தினால் பிழைக்க மாட்டான். தேவனுடைய இறைவனுடைய இயற்கை மகாசக்தியினுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். வேதம் அதன் நாதம், அதுதான் உங்களுக்கு போதம். நல்ல கருத்துக்களைத்தான் எல்லா மதங்களும் சொல்லுகின்றன. மதிய உணவில் என்ன சாப்பிட வேண்டும் என்பது பலருடைய கேள்வியாக இருக்கிறது. காலை உணவை கூட பலர் விட்டுவிட்டார்கள், இயற்கையாகவே சாப்பிடவில்லை. இயற்கை மருத்துவம் கற்றுக்கொண்டவர்கள் காலை உணவு சாப்பிடுவதில்லை. இந்த புளித்த மாவு, இட்லி, தோசை, டிஃபன்கள், பருப்பு வகைகளாக்கள் தான் நோயை உண்டாக்குகின்றன. மதியமாவது நல்லா சாப்பிட வேண்டுமே, இது பலருடைய ஆதங்கமாக ஏக்கமாக இருக்கிறது. மதியம் ஃபுல் மீல்ஸ் என்கிறார்கள், ஸ்கொயர் மீல்ஸ் என்கிறார்கள், ரவுண்டு பிளேட்டில் ரவுண்டு கட்டி அடிக்கிறார்கள். இத்தனை எல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் உழைப்பார்கள், உழைப்பாளிகள், உழைத்தார்கள், அதில் பிழைத்தார்கள். உழைக்கச் சொல்வேன் அதில் பிழைக்கச் சொல்வேன் என்று ஒரு பாட்டு இருக்கிறது. அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன் என்று பாட்டு இருக்கிறது. இந்த உழைப்பாளிகள் என்ன சாப்பிட்டார்கள்? வேலை நேரத்திற்கு, வேலை செய்யும் இடத்திற்கு ஒரு தூக்குப்போசி, ஒரே ஒரு பாத்திரம், அதில் சோறு, களி அல்லது கெட்டியான கூழ் போட்டிருப்பார்கள். உமிழ்நீர் சுரக்க வேண்டுமே, காரம் சாரம் வேண்டுமே, ஒரு ரஜோகுண உணவு வேண்டுமே, சமோகுணம் போக வேண்டுமே என்பதற்காக ஒரு சுண்டாங்கி அல்லது ஒரு பருப்பு, ஒரு குழம்பு, ஊறுகாய் போல கொஞ்சம் வைத்திருப்பார்கள். அந்த சாதத்தை உருண்டையாக கையில் உருட்டி, வெள்ளை சாதத்தை உருட்டி அந்த குழம்பிலே தொட்டு சாப்பிடுவார்கள். இட்டு சாப்பிடுவதல்ல, போட்டு சாப்பிடுவதல்ல, தொட்டு சாப்பிடுவார்கள். ஆகவே உள்ளே போனது ஒரு ஒற்றை மாவு, கொஞ்சம் உறுதுணையாக கொஞ்சம் உமிழ்நீர் சுரப்பிக்காக ஒரு காரசாரமான மிளகாய், ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் இன்று எப்படி சாப்பிடுகிறீர்கள்? ஒரு வட்டு, அதில் தட்டு, அதில் நிறைய சோறு, சப்பாத்தி, பூரி, இது போல 3 வகை மாவு பொருள்கள். கிண்ணங்களில் பருப்பு வகைகள், காய்கறி வகைகள் எல்லாம் எண்ணெயில் தாளிக்கப்பட்டிருக்கின்றன. டீப் ஃப்ரையிங், ஆயில் ஃப்ரையிங், பாயிலிங் இன் ஆயிலிங். இதையெல்லாம் சாப்பிட்டால் மதியம் தூக்கம் வரும், எந்த நோக்கமும் நிறைவேறாது, உறங்கச் சொல்லும், விழித்திருந்து வேலை பார்க்க முடியாது. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள், நாட்டை கெடுத்தார், தன்னை கெடுத்தார், வீட்டை கெடுத்தார், ரோட்டை கெடுத்தார், கடைசியில் பாட்டையும் கெடுத்தார். பாடுபட முடியாது. மதிய உணவு எளிமையாக இருக்கட்டும், சிங்கிளாக இருக்கட்டும். ஒரு சோறு, ஒரு ரசம் ஒரு நாள் போதுமானது. ஒரு சோறு, ஒரு காய்கறி குழம்பு மறுநாள் போதுமானது. ஒரு சாதம், நன்றாக கடைந்த கீரை ஒரு நாள் போதுமானது. சார், எனக்கு மோர் ஆசையாக இருக்கிறது, ஒரு நாள் சோறு, மோர், கொஞ்சம் காய் போதுமானது. இப்படி மதிய உணவை எப்படி முன்னோர்களைப் போல ஒற்றை உணவாக சாப்பிடுகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு நோய்கள் போக துவங்கும். நோய்கள் போய்விடாது, போக துவங்கும். குழம்பு, ரசம், மோர் குழம்பு, வத்த குழம்பு, புளிக்குழம்பு, பொரியல், அவியல், கூட்டு, அப்பளம், இத்தனை யார் சாப்பிட சொன்னார்கள்? இந்த உடம்பு எப்படி செரிமானம் செய்யும்? ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது. இதையெல்லாம் சிந்தியுங்கள். மீண்டும் பல வீடியோக்களில் நாம் சந்திப்போம். மதிய உணவு எளிமையாக இருக்கட்டும், சிம்பிள் என்பதை மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள். சிங்கிள் ஃபுட், சிம்பிள் ஃபுட் வில் கிவ் யூ தி சூப்பர் ஹெல்த். நன்றி, வணக்கம். இயற்கை மற்றும் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள், கருத்துக்களை அனுப்புங்கள், கேள்வி பதில்களை நன்றாக தெரியுங்கள், எது வேண்டுமானாலும் கேளுங்கள். எங்களுக்கு தெரிந்த விளக்கத்தை சொல்கிறோம்.
கலக்கத்தை போக்குகிறோம், முழக்கமாக செய்கிறோம். நீங்களும் ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன் என்று பாரதியார் பாடியது போல நண்பர்களுக்கு இந்த வீடியோக்களை பார்க்க சொல்லி தகவல் சொல்லுங்கள், வற்புறுத்துங்கள். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன் என்று பாரதியார் பாடினார். இதுவே திரைப்பட பாடலில் ஓஹோ ஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விட்டு உருப்பட வாருங்கள் என்று திரைப்பட பாடல் கூறுகிறது. நானும் அதை தான் சொல்கிறேன். உண்மைகளை வாங்கிக் கொள்ளுங்கள், பொய்களை விட்டு ஒழியுங்கள், நலமாக வாழுங்கள், வளமாக பலமாக நீங்களும் நாடும் நலம் பெறட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க மானிடம், மேம்பட்ட மானிடம் வேண்டும். பெட்டர் மேன்கைண்ட் இஸ் அவர் மோட்டோ. இதற்கு இயற்கை ஒன்றுதான் வழி. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. கடந்த பயிற்சி தொகுப்பில் தொடர்ந்து தினமும் நன்றி உணர்வு பாடத்தை கேட்டு வந்தோம். அங்கே நீங்கள் தினசரி வழிநடத்தப்பட்டீர்கள். இந்த பயிற்சி தொகுப்பில் நீங்கள் சுயமாக சிந்தித்து நன்றி உணர்வை தினசரி வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் முக்கியமாக கருதும் 5 நபர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இந்த 5 நபர்களுக்கு தினசரி இந்த பயிற்சி தொகுப்பு முடியும் வரை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் நன்றி உணர்வை தெரிவிக்க வேண்டும். மேற்கொண்டு 5 நபர்களுக்கோ அல்லது பொருட்களுக்கோ அல்லது சம்பவங்களுக்கோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி நன்றி உணர்வை தெரிவிக்கலாம். இந்த 10 பேருக்கு நன்றி உணர்வை தெரிவிப்பது இந்த பயிற்சிகளின் கட்டாயமாகும். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. நீங்கள் நன்றி உணர்வை உங்கள் குறிப்பேட்டில் எழுதிய பிறகு அடுத்த பாடத்தை தொடரலாம். நன்றி. இப்பொழுது பாடங்களை எழுதத் தொடங்குங்கள்.
வணக்கம் நண்பர்களே. நமது உணவு பழக்க வழக்கங்களை பற்றி திரு ரங்கநாதன் அவர்களின் உரையை கேட்கலாம். திருவளர் புலர்காலை அன்பர்களுக்கு காலை வணக்கம். நம்மில் எத்தனை பேருக்கு ஒழுங்காக சாப்பிட தெரியும்? கேள்வியே புதிதாக இருக்கிறதா? எதற்காக உணவு உண்ண வேண்டும், அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். நம் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் பல லட்சம் செல்களால் ஆனது. ஒவ்வொரு செல்லுக்கும் சக்தி தேவை. அதற்காகவே நாம் உணவு உண்ணுகிறோம். நாம் உண்ணும் உணவில் என்னென்ன சத்துக்கள் உள்ளது? கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், இப்படி பல சத்துக்கள் உள்ளது. கார்போஹைட்ரேட் ஆனது உடல் இயக்கத்திற்கு பயன்படுகிறது. அதாவது ஓடுவதற்கும், நடப்பதற்கும், உட்காருவதற்கும், வேலை செய்வதற்கும், இப்படி பல செயல்களை செய்ய கார்போஹைட்ரேட் தேவை. புரோட்டீன் உடல் வடிவமைக்க, அதாவது வடிவமைப்பு என்றால் உடல் வளர்ச்சிக்கு. ஒரு கட்டடம் கட்டும்போது எப்படி செங்கல் தேவையோ அது மாதிரி புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறது. ஃபேட், இது உடல் இயக்கம் இலகுவாக இருக்க, அதாவது நம்ம நடக்கும்போதோ அல்லது ஓடும்போதோ அந்த எலும்புகளுக்கு இடையில் உரசல் ஏற்படாமல் இருக்க, உராய்வை தடுக்க. சைக்கிள் ஓட்டும்போது எப்படி வீலுக்கு ஆயில் விடுகிறோமோ அது மாதிரி இது ஃபேட். இது ஒரு வகையான கொழுப்பு. கொழுப்பு வேறு, ஃபேட், கொலஸ்ட்ரால் வேறு, ஃபேட் வேறு. இரண்டுமே கொழுப்பு வகை தான். ஆனால் ஃபேட் வேறு, கொலஸ்ட்ரால் வேறு. ஃபேட் என்பது தாவரங்களால் உருவாக்கப்படுவது. கொலஸ்ட்ரால் என்பது நம் உடலே உற்பத்தி செய்வது. இரண்டுக்கும் வித்தியாசம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் வைட்டமின், மினரல், இதை பற்றி பின்னால் பார்ப்போம். முதலில் உடல் எப்படி செயல்படுகிறது என்று பார்ப்போம். நாம் உண்ணும் உணவு பற்களால் நன்கு அரைத்து சலைவாவை அதனுடன் கலந்து இரைப்பைக்கு அனுப்புகிறது. அங்கு HCl ஆசிட், அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், உணவை சிதைத்து பித்தப்பை மற்றும் கணையத்துக்கு அனுப்புகிறது. பித்தப்பை கணையத்தில் உள்ள சுரப்பிகள் சில அமிலங்களை சுரந்து அதை மேலும் சிதைத்து கூழாக்கி சிறுகுடலுக்கு அனுப்புகிறது. சிறுகுடலில் உள்ள மால்டைன், பெப்டைன் என்ற இரு என்சைம்கள் சத்துக்களை உறிஞ்சி கல்லீரலுக்கு அனுப்பும். எஞ்சிய கழிவு பெருங்குடலுக்கு செல்லும். பெருங்குடல் கழிவுகளை மலமாக வெளியேற்றும். கல்லீரல் சத்துக்களை இரத்தத்துடன் கலக்கும். இப்போது நாம் உணவு எப்படி உண்ண வேண்டும் என்று பார்ப்போம். முதலில் தரையில் சம்மணமிட்டு அமர்ந்து உண்ண வேண்டும். நாம் உண்ணும் உணவின் மீது முழு கவனம் இருக்க வேண்டும். சாப்பாட்டின் மீதே கவனம் இருக்க வேண்டும். கண்களால் நன்கு பார்க்க வேண்டும். பின்பு கைகளால் எடுத்து மூக்கால் அதனுடைய வாசனையை நுகர்ந்து, பின்பு நாவால் சுவைத்து, நன்கு பற்களால் அரைத்து சந்தோஷமாக உண்ண வேண்டும். அப்பொழுதுதான் செரிமானம் எளிதாக நடக்கும். துக்கத்துடன் கவலையுடன் சாப்பிடக்கூடாது. அதனால் தான் சில பேருக்கு துக்க வீட்டில் சாப்பிட்டால் ஒத்துக்கொள்ளாது. பசித்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும். பசிக்கு அந்த உணவு உண்ணுவதற்கு கிரெலின், லெப்டின் என்ற இரு ஹார்மோன்கள் உதவி செய்யும். கிரெலின் ஆனது பசி உணர்வை தோற்றுவிக்கும். லெப்டின் ஆனது லெப்டின் ஹார்மோன் போதும் என்ற உணர்வை உண்டாக்கும். நாம் உணவின் மீது கவனம் செய்யாமல் ஏதோ ஒரு கவனத்தில் உணவை உண்ணும்போது மூளை உணவை மறந்துவிடும். செரிமானத்திற்கு கட்டளையிடாது. எனவே லெப்டின் சுரக்காது. உண்ணும் உணவின் அளவும் அதிகமாகும். இதனால் கவனம் உணவில் மட்டுமே இருக்க வேண்டும். இரத்தத்தில் கலக்கப்பட்ட சத்துக்கள் எப்படி செல்களுக்கு செல்கிறது என்று நாளை பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. உங்களுடைய உடற்பயிற்சிகளை செய்துவிட்டு தங்களது வழக்கமான பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம்.
நன்றி நன்றி நன்றி.